ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா முட்டைக்கோஸ் அவியல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முட்டைக்கோஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. கூடவே சீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு 2 வரமிளகாய் போட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்ட முட்டைக்கோஸையும் இது கூட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வேகட்டும். முட்டைக்கோஸ் நல்லா 3/4 வேக்காடு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பாசிப்பருப்பு மட்டும். அதை தண்ணி இல்லாமல் இந்த முட்டைக்கோஸில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் நல்லா அதை கிண்டி விட்டுருங்க. நமக்கு முட்டைக்கோஸ் அவியல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு பருப்பும் முட்டைக்கோஸும் வெந்திருந்தால் போதும். ரொம்ப வேக வேணாம். குழஞ்சா டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஆயிரும். இந்த மாதிரி வெந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். நாங்கள் எங்கள் வீட்டில் முட்டைக்கோஸ் அவியல் இப்படி தான் பண்ணுவோம். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.